Hey guys and welcome to the channel. And இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து React Native எப்படி நம்ம சிஸ்டம்ல வந்து செட்டப் பண்றதுன்னு இப்போ நாம பார்க்குறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா நமக்கு வந்து Node.js வேணும். ஸோ நம்ம கூகுளில் போயிட்டு Node.js சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் லிங்க்ல நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு விண்டோஸ்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலர் இருந்து கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் மேக் ஓஎஸ்னால் நீங்கள் வந்து மேக் ஓஎஸோடது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் இட்ஸ் டவுன்லோடட் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு கோட் எடிட்டர் வேணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் சர்ச் பண்ணி நான் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவை வந்து உங்களுக்கு வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வேணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டிவைஸில் கூட நீங்கள் வந்து ஆப் டெவலப்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அக்ரி பண்ணிக்கோங்க எல்லாம். ஸோ நீங்கள் அக்ரி பண்ணி இதையும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதும் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர். ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு வந்து ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் சிஸ்டம். ஸோ நீங்கள் மோர் ஆக்ஷன்ஸ் போயிட்டு விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன டிவைஸ் வேணும் ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா பிக்சல் டிவைஸஸும் இருக்கும். அப்புறம் நீங்கள் டேப்லெட்ஸ்க்கு வந்து டெவலப் பண்ணுறீங்கன்னா அந்த டேப்லெட் சைஸ்க்கு இருக்கும். அப்புறம் வந்து வாட்ச் ஓஎஸ், நீங்கள் வாட்ச்க்கு வந்து நீங்கள் ஆப் டெவலப் பண்ணுறீங்கன்னா வாட்ச், அப்புறம் வந்து டெஸ்க்டாப், டிவி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம பேசிக்லி வந்து மோஸ்ட்லி வந்து மொபைல்ஸ்க்கு தான் பண்ணுவோம். ஸோ மொபைல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பிக்சல் 3 வேணும்னா நீங்கள் வந்து பிக்சல் 3 எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஓஎஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற விர்ச்சுவல் டிவைஸில் வந்து உங்களுக்கு என்ன ஓஎஸ் இருக்கணும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆண்ட்ராய்ட் 14. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இது க்ரியேட் ஆகிரும். உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் டிவைஸ் க்ரியேட் ஆகிரும். நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் டிவைஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம டிவைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம React Native ப்ராஜெக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி நம்ம இந்த எமுலேட்டரில் வந்து ரன் பண்ண போகிறோம் அந்த ப்ராஜெக்டை. இப்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணணுமோ நீங்கள் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்து நீங்கள் கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்ம React Native ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அது என்னென்னா npx create-expo-app. அப்புறம் வந்து உங்களோட ஆப்போட நேம். ஸோ நான் வந்து test 1ன்னு கொடுக்குறேன் ஆப் நேம். ஸோ நீங்கள் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இது ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் இருந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்கள் சிஸ்டமில் வந்து லோக்கலாக வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது வந்து உங்களுக்கு எரர் வருது, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது மோஸ்ட்லி காமன் எரர் வந்து npm எரர் வரும். ஸோ அந்த npm ஃபோல்டர் வந்து நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு எரர் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து சி ட்ரைவ் போய்க்கோங்க. சி ட்ரைவ் போயிடுச்சு யூசர்ஸ், அப்புறம் வந்து உங்களோட அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து என்னோடய அக்கௌண்ட் விஜய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு ஆப் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது பேசிக்லி வந்து ஹிடனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷோவில் வந்து ஹிடன் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆப் டேட்டா இருக்கும். ரோமிங் இங்கே வந்து npmங்கிற நீங்கள் இந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த ஃபோல்டர் இல்லைன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் போயிட்டு
npm ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த ஃபோல்டரை வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சிடி என்னோட ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தா ஸோ அந்த டெர்மினல் போயிடுது. ஸோ இப்போ வந்து npm ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் இந்த QR கோட் வந்து ஷோ ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் கூட நீங்கள் வந்து எக்ஸ்போ ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனில் அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும் உங்களோட ஃபிசிக்கல் டிவைஸில். இப்போ நம்ம எமுலேட்டரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எமுலேட்டரில் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் காட்டுது உங்களுக்கு ஓப்பனிங் ஆன் ஆண்ட்ராய்ட். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நம்ம React Native ப்ராஜெக்ட் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம்.